ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நம்ம பார்க்க போகிறது என்ன வந்து ரொம்ப லோ பட்ஜெட் படங்கள் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம். முக்கியமாக யூத்தாக இருக்கட்டும் சரி, எனக்கு அவ்வளோ பிடிக்குது. பட் பாக்ஸ் ஆஃபீஸாக சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக தாய் கேரவையாக இருக்கட்டும், இப்போ வந்து இந்த ரிவ்யூ பண்ண போகிற பிளாஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த படம் இன்னும் வந்து தேட்டரில் போகுது. ட்ரை பண்ணாதவங்க மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப நாளைக்கு வச்சு ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக வந்துருக்கு. பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் குட் ஆக்ஷன் ஃபிலிம். அந்த படத்தை ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போய் தான் வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவங்க வீடியோ போய் தான். ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். யாருக்கு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுன், அவங்களோட ஒய்ஃப் அபிராமி, அவங்களோட பொண்ணு வந்து பிரீத்தி முகுந்தன், அவங்க வந்து எது நடிச்சிருந்தாங்கன்னா கவின் நடிச்சிருந்த ஸ்டார் பார்த்த ஹீரோனா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாயபேங்க ஆல்பம் சாங் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க இப்போ தான் பார்க்குறேன், சதுரமலை நடிச்சிருந்தாங்க. அது மலையாள ஃபிலிம். அப்புறம் தமிழ் இந்த ஃபிலிமில் வந்துருக்காங்க. சூப்பரான ஆக்டிங். அவங்க தான் வந்து மேஜரான வந்து சீன்ஸ் நடிக்கிறாங்க அர்ஜுனோட. அவங்களுக்கு அதிகமான ஃபைட் சீன்ஸும் இருக்குது அர்ஜுனோட. அபிராமியும் சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும், நேச்சுரலாக இருந்துச்சு. அர்ஜுன் எப்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட ஆக்டிங், அவரோட ஆக்ஷன், அவர் பேரே ஆக்ஷன் கிங்னால சூப்பராக கலக்கியிருந்தாரு. சில ட்விஸ்ட்டு தான் இருக்கும், அதுவும் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பிரீத்தி முகுந்தன், அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கும் இருக்கிறது அதிகமான ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸ்டோரி வந்து இது மாதிரி தான் போகுது. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது இவங்க காப்பாற்றுறாங்க. அதை போய் இவங்க எப்படி போய் மாட்டிக்கிறாங்க, என்னென்ன ப்ராப்ளம், அவங்க மூலியமாக இவங்களுக்கு எப்படி என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் பேசிக்கான ஒரு ஸ்டோரி. வில்லன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதுதான், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் விட்டு தான். பேசிக்காக பார்த்தோன்னா வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு வீக்கான ஒரு கார்பரேட் வில்லன் தான். நான் ஸ்டோரியை சொல்லுவேன், நீங்கள் போய் பார்த்துதுங்க. பட் வில்லனோட அடியாக தான் ஒருத்தர், அவருக்கான கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, நல்ல கேரக்டர் அவருக்கு இருந்துச்சு. பட் டக்குன்னு முடிச்சிட்டாங்களோ எனக்கு தோணுச்சு. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாங்களோ. படமே வந்து ஒரு 2 hours தான் நினைக்கிறேன். ரொம்ப 2 hours 15 minutes தான் நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாங்களோ ஒரு கேரக்டரை. நல்லா பில்டப் தான் செம்மையாக ஏற்றி போய் நிறுத்தும் போது டக்குன்னு கிளைமாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அந்த லாஸ்ட்டு மட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா வந்து அப்படியே கொண்டு போயிருக்கேன். டக்குன்னு வந்து வில்லன் வச்சுட்டாங்க. எப்படி வச்சாங்க, அது டக்குன்னு வந்து வில்லன் வச்சுட்டாங்க. அது எப்படி, அதுக்கான ஸ்டேஜிங் கரெக்டாக பண்ணுறோன்னு எனக்கு தோணுச்சு. லாஸ்ட்டு நான் நினச்சேன் இன்னும் கொஞ்சம் பார்ட் 2க்கு ரீவிடுவாங்கன்னு நினச்சேன். நான் லாஸ்ட் சீனுக்கு முன்னாடி பார்க்கும்போது சரி பாட்டுக்கு ரீட் விட்டு முடிப்பாங்க போதுன்னு நினச்சேன். இது இன்னும் கொஞ்சம் படம் போகும்னு நினச்சேன். பட் அப்படியே ஒரு மாதிரி அப்கப்டாக முடிஞ்சிச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகுது. பட் நிறைய பேர் செட் ஆகிருக்குதான். முக்கியமாக அதை பார்த்து மிகப்பெரிய ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ், நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. இன்டர்வல் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். நிறைய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இன்டர்வல் நிறைய சீன் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து சுடுறதோ கத்தியாக சண்டை போதான் கிடையாது, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாட்டு. அது கராத்தே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. மற்றபடி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரவி பசு நம்ம கேஜிஎஃப் போட்டோ தான் இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. மியூசிக் ரொம்ப எலிவேட் பண்ணி தருது அந்த கூஸ் பம்ப் சீன்ஸை. ஏதாவது ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரி ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் ப்ரெசென்ட் பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes அது மாதிரி போகும். அதாவது அவரோட சைல்ட்ஹுட், அந்த பொண்ணுக்கும் அர்ஜுனுக்கும் அந்த பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்து சைல்ட்ஹுட்டை காமிச்சிருப்பாங்க, அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை. 15 minutes அப்படியே போகும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஆகிட்டு செம்ம ஸ்பீடாக போக ஆரம்பிச்சோம். ஸ்டோரி வந்து எங்கேயுமே டிவேட் ஆகாத ஒரு லவ் சீக்வன்ஸாக இருக்கணும், சரி லவ் சாங் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்டோரியாக தான் இருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அது என்னோடய ரேட்டிங் வந்து இதுக்கு வந்து ஒரு 3.5 தரலாம். ஏன் ப்ரோ 3.5 தருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த கிளைமாக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்காமன்னு தோணுச்சு. இன்னொன்று வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் வந்து வரதே ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து ஏதாவது ஒருத்தர் ஏதோ கெட்டது வந்து நம்ம போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வரதே ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இதுக்கு அதை ட்ரை இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு இது பிடிக்குமான்னு தெரியுதா. பட் ஒரு ஆக்ஷன் படமாக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் சொல்ல மாட்டோம், ரொம்ப கேவலமாக சொல்ல மாட்டோம். இட்ஸ் எ குட் ஸ்டோரி. பட் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்கோம்னு தோணுச்சு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் தவிர்த்து மற்றதான் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னு தோணுச்சு. மற்றபடி இட்ஸ் எ குட் வாட்சபிள் மூவி தான். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போயும் வந்து தேட்டர் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய்.